வாழ்வில் வெற்றியடைய துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாரு சிஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்றைய வீடியோவில் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் கீழே டைரக்ஷன் வீடியோவை பார்ப்போம். இதற்கு முன்னாடி வெளியான வீடியோக்களை பார்க்காதவங்களுக்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஓகே, அதில் ஹாஃப் இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா 90 டிகிரி லைன். ஓகே, அதே இது அதில் பாதி இது வந்து 45 டிகிரி. அதே இது இங்கே ஒரு லைன் எடுத்து இதை பார்த்தோம்னா 135 டிகிரி. இப்போ வாங்க கொஸ்டினுக்குள்ளே போவோம். எ மேன் ஃபேஸ் டுவர்ட்ஸ் நார்த். ஒருத்தர் வந்து நார்த் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, he turns his 45 degree clockwise. அப்ப clockwise-ல 45 degree திரும்புறாரு. 45 டிகிரினா என்னது? இதுதான் 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் then he turn 90 degree anti clockwise. அப்ப இங்க இருந்து 90 டிகிரினா பாருங்க, இங்க இருந்து ஒரு 45, அடுத்து இங்க இருந்து ஒரு 45, அப்ப இந்த இடத்துல வரும். ஓகே, இப்ப 90 டிகிரி. ஓகே, next at last he turns 135 degree clockwise. அப்ப 135 degree clockwise 90 degree, அடுத்து இங்கிட்டு ஒரு 45 degree, டோட்டலி 135 degree. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, கொஸ்டின்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கிறார். ஓகே, now his face on which side? அவர் ஃபேஸ் வந்து இப்போ எந்த சைடில் இருக்கும்னா ஈஸ்ட் சைடு இருக்கும். ஓகே, இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். எ மேன் வாக் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட். ஒருத்தர் இங்கே இருக்காருன்னா 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் சைடு நடக்கிறார். நெக்ஸ்ட் ஹி டர்ன் சவுத் அண்ட் வாக் 5 கிலோமீட்டர். சவுத் சைடு டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் ஹி டர்ன் ஈஸ்ட் அண்ட் வாக் 2 கிலோமீட்டர். ஈஸ்ட் சைடு டர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் at last he turned north and walked 9 kilometer. ஓகே, அப்ப நார்த் சைடு டர்ன் பண்ணி 9 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, now find that he in which direction and how far in from the initial point. இந்த இனிஷியல் பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த எண்டிங் பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து இவர் என்ன டைரக்ஷன்ல இருக்காரு, இது ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப இவர் வந்து என்னன்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறார். ஓகே, அப்ப நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சீன் வச்சுக்கோங்க. இதுல இருந்து இதை பாருங்க 5 கிலோமீட்டர். அப்ப இதுக்கு ஆப்போசிட் அதுவும் வந்து 5 கிலோமீட்டர். ஓகே, அப்ப இந்த பாதி எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், 4 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, இதுல இருந்து இது வந்து 1 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து 2 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா வந்து இந்த பாயிண்ட் வந்து 3 கிலோமீட்டர். ஓகே, ஏசி வந்து 3 கிலோமீட்டர். ஓகே, அப்ப ஏபியை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தோம்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர். ஓகே, அப்போ ஏசி ஸ்கொயர் என்னது 3 ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர் வந்து இதுல இருந்து 4 கிலோமீட்டர், அப்போ வந்து 4 ஸ்கொயர் சீக்வல் டு 9 பிளஸ் 16 சீக்வல் டு 25. ஓகே, அப்போ ஏபி என்ன வரும், √25 சீக்வல் டு 5 கிலோமீட்டர். ஓகே, இப்போ பாருங்க நார்த் ஈஸ்ட் 5 கிலோமீட்டர் எங்க இருக்கு, ஆப்ஷன் டி. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இதை பாருங்க, A is 6 கிலோமீட்டர் வெஸ்ட் ஃப்ரம் B. A வந்து B ல இருந்து 6 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்காரு. அப்போ வந்து இங்க A இருந்தாருன்னா இங்க B இருக்கிறார். ஓகே, 6 கிலோமீட்டர். அண்ட் C is 4 கிலோமீட்டர் நார்த் டு B. C வந்து B க்கு வந்து 4 கிலோமீட்டர் நார்த்ல இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் D is 12 kilometers south from C.
அப்ப இங்க பாருங்க சில இருந்து டி வந்து 12 கிலோமீட்டர் சவுத்தில் இருக்காரு. அப்போ இதுல இருந்து இது 4 கிலோமீட்டர், இங்க இருந்து 8 கிலோமீட்டர். ஓகே, டோட்டலா வந்து 12 கிலோமீட்டர். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நவ் டி ஆன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவு ஃபேர் ஃப்ரம் ஏ. ஏல இருந்து டி வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இது சவுத்து, இது ஈஸ்ட். அப்ப சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகே, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே பித்தாகரஸ் தியரத்தை பாருங்க. ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 பிளஸ் 64 100. அப்போ ஏடி என்ன வரும்? √100 ஈக்குவல் டு 10. ஓகே, சவுத் ஈஸ்ட் 10 கிலோமீட்டர். ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓ, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதை பாருங்க. இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம் நார்த். பாருங்க, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் என்ன சொல்றாங்க? நார்த்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் பிகம் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட் இது ஓகே, பிகம் வெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து இங்க வெஸ்ட் இருக்கு, இங்க நார்த் இருக்கு. ஓகே, இப்போ வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஈஸ்ட். ஓகே, அதே மாதிரி நார்த்துக்கு ஆப்போசிட் வந்து சவுத் வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் சோ ஆன் வாட் வில் வெஸ்ட் பிகம்ஸ். வெஸ்ட் எது? இதுதான் வெஸ்ட். ஓகே, வெஸ்ட் என்ன ஆகும்? சவுத் ஈஸ்ட் ஆயிரும். சவுத் ஈஸ்ட் ஆயிரும். அப்ப the answer is option B, சவுத் ஈஸ்ட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. and evening கோபால் saw a pole. ஒரு போல் இருக்கு. ஓகே, இங்க கோபால் இருக்காரு. if at the time a pole shadow made his right. அவரோட ரைட் சைடு வந்து ஷேடோ வந்து விழுகுது. ஓகே, யாரு? போலோட ஷேடோ. now find the cobalt face which direction. ஃபர்ஸ்ட் எப்போதுமே காலையில வந்து சன் வந்து ஈஸ்ட்ல இருக்கும், ஈவினிங் வந்து வெஸ்ட்ல இருக்கும். காலையில வந்து ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதோட ஷேடோ வந்து எப்பவுமே வெஸ்ட் சைடு விழுகும். அதே மாதிரி ஈவினிங்ல வந்து ஈஸ்ட் சைட்ல விழுகும். இப்போ வந்து போலோட ஷேடோ வந்து கோபாலோட ரைட் சைடு விழுகும்னா அவர் வந்து என்ன டைரக்ஷன்ல இருப்பாருன்னு பாருங்க. ஈஸ்ட் சைடு வந்து கோபாலோட ரைட் சைடா இருக்கு. ஈஸ்ட் சைடு கோபாலோட ரைட் சைடா இருக்கணும்னா அவர் வந்து என்ன டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னா நார்த் சைடு ஃபேஸ் பண்ணிட்டானே ஈஸ்ட் வந்து அவரோட ரைட் சைடு இருக்கணும். ஓகே, அப்போ வந்து அவர் என்ன டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்காருன்னா நார்த். ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.